Daily. Taste the Daily. உலகெங்கிலும் உள்ள நாதாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆண்மை குறைவு அப்படின்னா என்ன? ஆண்மை குறைவு அப்படின்றத முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம திருப்தியாகும் வரை உறவில் ஈடுபட முடியலைன்னா அது ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது சப்ஜெக்டிவாக இருக்குது. ஒரு ஆராய்ச்சிக்கு அது சரியாக இருக்குது. சில பேருக்கு திருப்தி இருக்கலாம், சில பேருக்கு இல்லாமல் இருக்கும். அந்த குழப்பங்கள் இருக்குது. அப்போது ஆண்மை குறைவுன்றதை டிஃபைன் பண்ணுறது எளிமையாக அப்ஜெக்டிவாக மாற்றணும். அப்ஜெக்டிவாக அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரியான கருவிகள் இருக்குது. கிரேடு 4 ஒரு வாழைக்காய் மாதிரி அதனுடைய ஹார்ட்னஸ் இருக்கும். இது முழுமையான விரைப்புத்தன்மை கிரேட் 4. கிரேடு 3 தோலோடு கூடிய வாழைப்பழம் போல் இருக்கும். அதை விட கொஞ்சம் இருக்கும். இது ரெண்டுலேயும் உறவு கொள்ள முடியும். கிரேடு 2 அப்படின்றது உரித்த வாழைப்பழம் போல் கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்கும், ஆனால் தாம்பத்திய உறவுக்கு போதாது. கிரேடு 1ன்றது ஒரு அழுகிய வாழைப்பழம் போல் இருக்கும். சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் உறவு கொள்ள இயலாது. இந்த மாதிரி பிரிக்கும்போது நீங்கள் எளிமையாக அதை புரிந்து கொள்ளலாம். வாழைக்காய், தோலோடு கூடிய வாழைப்பழம், உரித்த வாழைப்பழம், அழுகிய வாழைப்பழம் எளிமையாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்மையே கண்டறிய முடியும். இதற்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்று மன ரீதியான காரணங்கள் ஒரு 20%, உடல் ரீதியான காரணங்கள் 80%. மன அழுத்தம், மனப்பதட்டம், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி மனநோய்கள், பெரும்பாலான மனநோய்களுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள், இதனால எல்லாம் ஆண்மை குறை வரும். பிபினால் வரும், பிபிசிக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள். சர்க்கரை வியாதி ஒரு முக்கியமான காரணம். ஒரு 60% சர்க்கரை நோயாளிகள் ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது இதெல்லாம் உடல் ரீதியான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஆணுறுப்பில் வரக்கூடிய இரத்த நாளங்களில் பாதிப்பு. இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, இது ஹார்ட் அட்டாக்கினுடைய முன்னோடியாகவும் வரலாம். ஆண்மை குறைவு ஹார்ட் அட்டாக்கினுடைய முன்னோடியாக இருக்கலாம். இரத்த நாளங்கள் பாதிப்பு முதல்ல ஆணுறுப்பை தான் தாக்கும், அடுத்து ஹார்ட்டு, அடுத்து ஹார்மோன் பிரச்சனைகள். ஹார்மோன் ரொம்ப குறைவாக இருக்கும்போது ஆண்மை குறைவு இருக்கும். அடுத்து உடல் ரீதியான பாதிப்புகளில் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறது, மேலேருந்து விழுகிறது, இல்லை முதுகு தண்டுவடம் கட்டாகிறது, பல்வேறு நோய்கள். அடுத்து ஆணுறுப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள், பைரோனி போன்ற நோய்கள், இது மாதிரிலாம் நிறைய காரணங்களால் ஆண்மை குறைவு வரக்கூடும். இதை சரி பண்ண முடியுமா? முற்றிலுமாக நம்ம சரி பண்ணலாம். இதற்கு ஒரு 4 வகையான சிகிச்சை முறைகள் இருக்குது. கவுன்சிலிங், தெரப்பி, அந்த மாதிரியான ஃபஸ்ட் லைன். செகண்ட் லைன் மருந்து மாத்திரைகள். ரொம்ப அற்புதமான மருந்து மாத்திரைகள் இருக்குது. உலகையே புரட்டி போட்ட வயகரா போன்ற மாத்திரைகள் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து அடுத்தடுத்த மருந்துகள் நிறைய வந்துடுச்சு, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் மருந்துகள். 3வது ஷாக்வேவ் தெரப்பி, ஷாட் இன்ஜெக்ஷன், அந்த மாதிரி. 4வது அறுவை சிகிச்சைகள். அதில் ஆண்மை குறைவு இன்றைக்கு 100% குணப்படுத்த முடியும். நீங்கள் எந்த வயதில் ஆண்மை குறைவு வந்தாலும் சரி செய்து கொண்டு 85 வயது வரை முழுமையான தாம்பத்திய உறவோட சந்தோஷமாக வாழ முடியும். வணக்கம்.